காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். கொத்தனாராக வேலை செய்து வந்த இவர் கடந்த சில மாதங்களாக காணாமல் போயிருக்கிறார். திருமணமாகி மனைவி பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் மோகன்ராஜ் இரண்டாவதாக பவானி என்ற பெண்ணை திருமணம் செய்து தனி வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். கூட வாழ்ந்து வந்த மோகன்ராஜ் காணாமல் போய் கிட்டத்தட்ட 1 வருடமாகியும் பவானி எந்த புகாரும் கொடுக்காமல் சகஜமாக இருந்தது மோகன்ராஜின் தாயாருக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. காவல் நிலையத்தில் மருமகள் மீது புகார் கொடுத்திருக்கிறார். போலீசார் பவானியை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்ன பவானி போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் மொத்த உண்மையையும் கொட்டி இருக்கிறார். மோகன்ராஜை குத்தி கொலை செய்து உடலை காதலனோடு சேர்ந்து எரித்துவிட்டு கிட்டத்தட்ட 1 வருடமாக ஒன்னும் தெரியாதது போல நடமாடி வந்திருக்கிறார் பவானி. மோகன்ராஜின் முதல் மனைவி பிரிந்து சென்ற பின் தனிமையில் வாழ்ந்து வந்த மோகன்ராஜுக்கு 3 வருடத்திற்கு முன் அறிமுகமானவர்தான் இந்த பவானி. அவரும் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இருவருக்கும் காதல் மலர இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறார்கள். திருக்காலிமேடு பகுதியிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருவரும் குடித்தனம் நடத்தி வந்த நிலையில் அடுத்த 2 வருடங்களில் பவானி தேங்கி நிற்கும் குளமோ குட்டையோ கிடையாது, கட்டு கடங்காத காட்டாறு என்பது மோகன்ராஜுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆம், கொத்தனார் வேலைக்காக அடிக்கடி மோகன்ராஜ் வெளியூருக்கு சென்றுவிட பவானிக்கு எதிர் வீட்டில் வசித்த மணிகண்டன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எப்போதெல்லாம் மோகன்ராஜ் வீட்டை விட்டு வெளியே செல்கிறாரோ அப்போதெல்லாம் மணிகண்டன் பவானியோடு கொஞ்சி குழாவி வந்திருக்கிறார். இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் மோகன்ராஜுக்கு தெரிய வரவே இருவரை கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் பவானி காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. இதனால் மோகன்ராஜின் கண்டிப்பு அதிகமாகியிருக்கிறது. கள்ள காதலுக்கு இடையூறாக இருப்பதால் மோகன்ராஜுக்கு பவானியும் மணிகண்டனும் நாள் குறித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அன்று வழக்கம் போல பவானியோடு சண்டை போட்டிருக்கிறார் மோகன்ராஜ். அப்போது அவர் நல்ல மது போதையில் இருக்கவே அங்கு வந்த மணிகண்டன் மற்றும் பவானியின் தங்கை கணவன் தயாளன் ஆகிய மூவரும் சேர்ந்து மோகன்ராஜை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு உடலை 3 பேரும் சேர்ந்து எடுத்துச் சென்று எரித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். தொல்லை ஒழிந்தது, இனி நம் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என நினைத்த பவானி மணிகண்டனோடு ஐக்கியமாகி இருக்கிறார். ஆனால் அதற்குள் போலீசார் அவரை தட்டி தூக்கி இருக்கிறார்கள். பவானி போலீசில் மாட்டிக்கொண்டதை அறிந்த மணிகண்டனும் தயாளனும் VAOவிடம் தானாக சென்று சரணடைந்திருக்கிறார்கள்.